ஹalleluya. குட் ஈவினிங் கைஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த அருமையான இரு வேளையிலும் கூட ஒரு வசனத்தை நம்ம தியானித்து நம்ம நித்திரைக்குள்ளாக கடந்து போகலாம். பாருங்கள், உன் தேவனாகிய கர்த்தர், இந்த வசனம் வந்து எங்கே இருக்குன்னா உபாகமும் 7வது அதிகாரம் 10, 11, 12 வசனங்கள். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போதும், நீ கட்டாத வசதியான பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களினாலும் நிரம்பிய வீடுகளையும் வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போதும், நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆமீன். நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோன்னா, சிறுமையிலிருந்து கர்த்தர் நம்மை அழைப்பார், சிறுமைப்பட்டவர்களாக ஆண்டவர் நம்மளை எடுத்து பயன்படுத்துவார். சிறுமைப்பட்டிருக்கும்போது, வியாதிப்பட்டிருக்கும்போது, வேதனைப்பட்டிருக்கும்போது, கவலைப்பட்டிருக்கும்போது கர்த்தர் நம்மளை தெரிந்து கொள்வார். ஆமீன். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு, சங்கீதம் 40 இருக்கு இல்லையா, இதோ உளையான சேற்றிலும் பயங்கரமான குழியிலும் இருந்து அவர் என்னை எடுத்து என்னுடைய கால்களை வந்து என் அடிகளை உறுதிப்படுத்தி தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயில் கொடுத்தார். இப்போ சிறுமையும் எளிமையுமான ஸ்டேஜ்லேருந்து நம்மளை உயர்த்தி ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து அவருக்கு நமக்கு நல்ல ஆசீர்வாதங்களையும் வீடுகளையும் பணங்களையும் கார், இன்னும் வேலை, இன்னும் பிஸ்னஸில் ஆசீர்வாதம், இவைகளெல்லாம் கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கப்புறம் ஊழியம், இவைகளெல்லாம் கொடுக்குறாரு. ஆனால் கொடுத்ததுக்கப்புறம் அந்த உண்மை நம்மக்கிட்ட இல்லை. ஆமீன். எப்படி நம்மை அழைத்தாரோ அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நம்ம இருக்கிறதில்ல. நிறைய ஊழியர்கள் தங்களோட வழிகளை விட்டு, எல்லாத்தையும் நான் சொல்லலை, சில ஊழியர்கள் அப்படி இருக்கிறாங்க. ரொம்ப சிறுமையிலிருந்து கர்த்தர் எடுத்து அவங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து, ஜனங்களை கொடுத்து, ஆடுகளை கொடுத்து, மெய்ப்பனாக்கி ஒரு சபையும் கொடுத்துருப்பாரு. ஆனால் சபையெல்லாம் வந்ததுக்கப்புறம் அவங்களோட நோக்கம் முழுவதும் எவ்வளோ சம்பாதிக்கலாம், எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு இருக்கும். ஆமீன். அதே மாதிரி கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் விசுவாசிகளுக்கும் அப்படி தான் நிறைய ஆசீர்வாதங்கள் அவர் கொடுப்பார். கொடுத்த உடனே நம்ம உலகத்துக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை கடந்து போகும். ஆண்டவரை தேடுகிற உணர்வு வந்து நமக்கு என்ன ஆயிரும், கம்மியாயிரும். ஸோ அதுக்கு தான் ஆண்டவர் ஒரு அழகான வசனத்தை சொல்கிறாரு. நீ நிரப்பாத சகல வஸ்துகளினாலும் நிரம்பிய வீடுகளை ஆண்டவர் உனக்கு கொடுக்குறாரு. வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகள், நீ வருத்தமே படாமல் கட்டாத வீடுகள், நட்டாத மரத்தினுடைய கனியை நம்ம புசிக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். எத்தனையோ நன்மைகள் உங்களுக்கும் எனக்கும் அவர் பாராட்டின கிருபை நல்லது. அப்படிப்பட்ட தேவனுக்கு நம்ம என்ன பண்ணணுமாம்மா, நம்ம நல்லா இருக்கும்போதும் அவருக்கு அவர் செய்த நன்றியை மறக்காமல் இருக்கணும். உலகத்தாருக்கு மாத்திரம் இல்லை, ஆண்டவர் சொல்கிறார், என்னை மறந்துடாத, எகிப்து என்னும் அடிமைத்தன வீட்டிலிருந்து அவர் என்ன பண்ணுறாரு, ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் உன்னை நான் நடத்தி கொண்டு வந்து உனக்கு இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் கொடுத்துருக்குறேன். ஆனால் நீ என்னை மறக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆமீன். எவ்வளவு நல்ல தெய்வம் இல்லையா? இந்த சின்ன விஷயம், ஒருத்தவங்களை நமக்கு உதவி செஞ்சால் நம்ம மறக்கக்கூடாது அப்படின்றது நமக்கே தெரியும். ஆனால் அதை கூட இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்லித்தராரு. இஸ்ரவேல், இப்பொழுது நம்ம வந்து ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிறோம். நமக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்குற இந்த காரியத்தை நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும், சிறுமைப்பட்டாலும் மேன்மைப்பட்டாலும் தாழ்ந்து போனாலும் கர்த்தருக்கு நம்ம பயப்படுகிறவர்களாய், கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து, அதுக்கு தான் நான் எப்பயும் சொல்லுவேன், நன்றியுள்ள இருதயம் வேணும். ஒருத்தர்கிட்ட நம்ம போய் ஒன்று கேட்குறோம், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் சார் அப்படின்னு. நெக்ஸ்ட் டைமும் போய் ஹெல்ப் பண்ணுங்கள், தேர்ட் டைமும் ஹெல்ப் பண்ணுங்கள். ஆனால் அவர் என்ன நினைப்பார், இத்தனை உதவிகள் செய்த ஒரு வாட்டி கூட நன்றியுள்ள இருதயம் இவங்களுக்கு இல்லை அப்படின்னு நினைப்பார். அதனால் தேவன் செய்த நன்மைகளை நம்ம மறவாமல் இருக்கணும், கர்த்தரை நேசிக்கணும். கர்த்தருக்கு உங்கள் வாழ்க்கையை கொடுங்க, அவர் அதை செம்மையாக்கி நன்றி சொல்கிற உங்களை 1000 லட்சங்களுக்கு எடுத்து பயன்படுத்துவார். 1000 பெருகும்படி செய்வார். இன்னும் அதிக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Have a great evening. Good night, friends. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you. Bye.